வணக்கம். செப்டம்பர் 7 தமிழக முதல்வர் அவர்கள் வரும்பொழுது சிகாகோ மண்ணில் அயலக தமிழர் வாரியம் வாரியாக ஏற்பாடு செய்த ஒரு பெரிய டயாஸ்பரா கூட்டத்தில் வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அப்போது அமைச்சர் டிஆர்பி ராஜா, சேர்மன் கார்த்திகேய சிவசேனாபதி, வீரா வேணுகோபால், சிவா மூப்பனார், நான் ஒரு வட்ட மேஜையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த பொழுது, சென்னைக்கு நமக்கு வந்தால் நம்ம பீச் பக்கமாக அப்படியே போகும்பொழுது உயரத்துலேருந்து பார்க்கணும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமே ஒரு மாடி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம 2 அடுக்கு பஸ்ஸில் போயிருந்தோம். அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னார். அதை உடனே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபா நாங்கள் ஒரு 11 பேர் உடனே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இதை இந்த அயலக தமிழர் தினம் ஜனவரி மாதம் அந்த பஸ்ஸை ஒப்படைச்சது ஒரு பெரும் நிறைவு. ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், நாங்கள் அமெரிக்க தமிழர்கள் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய புரவலர்கள் உங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதுக்கு அசோக் லேண்ட் நிறுவனம் அவர்களும் ஒரு பாதி பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம இருவரும் சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம மாவட்டத்தினுடைய தொன்மை என்ன, தொடக்கம் என்ன, அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எடுத்து செல்வதற்கு இது ஒரு சரியான ஒரு வழியாக அமையும். இன்றைக்கி நானே மெரினா கடற்கரையில் நின்று பார்த்தேன். காலையில் அந்த பஸ்ஸு போகிறது வர்றது முழுக்க ஆட்கள் ஏறி அதை பார்த்து மகிழ்ந்து சென்று கொண்டிருப்பது அகம் மகிழ்கிறது. நீங்கள் அனைவரும் கைகோர்த்து இதை ஆவணப்படுத்துங்கள். உங்களுக்கு அயலக தமிழர்களின் சார்பாக அன்பு வேண்டுகோளாக, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற புரவலர்களும் நீங்கள் ஒவ்வொரு பஸ்ஸை ஒவ்வொரு மாதமும் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாணவர்களும் பயன்படுத்திக்குவாங்கங்கிற ஒரு வேண்டுகோளை நன்றியுடன் உங்களிடம் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி சார் நீங்கள் அந்த சிஎம் கொடுத்த பிறகு அசோக் லேண்ட்டை எப்படி பேசுகிறீங்க? அரசு சார்பில் எப்படி ஒத்துழைப்பு வந்துச்சு? இது எப்படி கொண்டு வந்து என்ன சார் பண்ணீங்க? அசோக் லேண்ட் நிறுவனம் அவர்களுடைய ஏடிஜியில் ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்டேயுமே பணம் இருக்குது. நம்ம 50% கொடுத்தா அவங்க 50% கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதற்கு டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் அவர் தான் அந்த அறிமுகத்தை கொடுத்தாரு. அதன் நிறுவனத்தினுடைய மேலாளர், மேனேஜிங் டைரக்டர் உடனே ஒரு நொடி கூட யோசிக்காமல் அதை ஆவணப்படுத்தினாங்க. எப்படி இப்போ நீங்கள் சிஎம் அந்த ஃபங்க்ஷனில் தொடர்ந்து வச்சு சிஎம்